பொக்கே கொடுக்கலாம் சார். அவங்கள 1% கூட அழுக்காத ஒரு முகம், அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை. ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள். ரெண்டு பேருக்கு கிட்டயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். அதாவது ஹிட்டான சாங்ஸ், ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லா விஷயங்களும் கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கு? இதே மாதிரி தான் என்ன வந்து முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம். பயங்கரமா கட்டுனாங்க என்ன மீடியா நண்பர்கள், இந்த படத்துல அனைவருக்கும் டி பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், நிறைய பேசுவாங்க, ராஜேஷ், நிறைய நாலேஜ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப வணக்கம். எல்லாருக்கும் ரசிகர்கள் சந்தோஷப்படுத்திருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போது எல்லாம் ரசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கலாம் வந்து போன அளவுக்கு கேட்டு பாட்டு தேய்ச்சி அதே மக்கள் முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ரவி சாருக்கு உண்மையாலுமே சிஸ்டர் இருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழால அதான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன். பாட்டு கிடையாது. So here we have sister விஜயலட்சுமி சாமல பண்ணும்போது எந்த அளவுக்கு பண்றது அந்த பாட்டு ஹிட் ஆகும். இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷன் ரோஜா அப்படினா அத நினைச்சீங்க. சாரி விஜயலட்சுமி சொன்னாங்க. பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல். அவங்க நினைக்கிறாங்க யார் அந்த விஜயலட்சுமி பார்த்துட்டே இருந்தாங்க நினைக்கிறேன். ரெண்டாவது ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்துல தனியாக தூக்கி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தோட கேரக்டர், அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவரோட கேரக்டர். ஆமா, ஸ்பெஷலா இது ஒரு பியூட்டிஃபுல்லான பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் எனக்கு இதுல. ஆனா ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை மக்கள் கிட்ட போகுது. வெள்ளிக்கிழமை காலையில தெரியாது. எனக்கு வெளியில தியேட்டர் ஆடியன்ஸ் வரும். பண்ணேன். ஸோ கண்டிப்பா அஞ்சு ஷோ தான் வாய்ஸ் இருக்கும். ரெண்டாவது ஒரு எந்த படமா எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். பெரிய படம் கூட மறைச்சு வைக்கல. நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன். ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை வந்து கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. சத்தியமா சொல்றோம், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல படம், சுமார் படம் உள்ளுக்குள்ள வந்தாங்க. ஓடிடில பார்த்தா தெரிஞ்சு காப்பி டம்பர்ல ஸோ மக்கா மிஷின்ற சாங் அப்படின்னு சொல்லி அது திட்டமிட்டு பண்ண படம். ஓகே சார், மக்கா மிஷி சாங் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒரு மூமெண்ட் அப்படியே நீங்க ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணிருப்பீங்க சார். இப்போ எங்களுக்காக லைட்டா ரெண்டு மூமெண்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆனது பாடுறது கிடையாது. மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடுறது பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. இந்த மேடையில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்ஸராகவும் பரிமாணப்படுத்திருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இருக்கும்போது நீங்க கூட அறிவீங்க சார். ஆடி இருக்கா சார் ஒரு ரீல். அதை நான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் காமிச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களோட பாடல்கள் கேட்டா. தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நம்மளுடைய நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய क्वेश्चंस இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி பத்திரிகை தொலைக்காட்சி அனைவருக்கும் வணக்கம். செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம். அவர் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லுங்க அப்படின்னு நீங்க கொடுக்குற எனர்ஜில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு.
இது பாசமா சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்ல ஒருத்தர் சொல்லுப்பா, ஒருத்தர் தங்கச்சி தான். நான் இன்னும் சொல்ல போனா பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி. உங்களுக்கு கேக்குதா அவங்க சொல்றது? என்னது சார்? என்ன சொல்றாங்க? என்னோட டான்ஸா ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இசுக்கு என்கிட்ட கால் கேக்குறது அந்த மாதிரி இவன் தம்பி செஸ் ஆடுறா. செஸ் ஆடுவா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ இந்த ஒரு செல்ஃபி எடுக்கணுமா சார்? சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்ன கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி ஆடுவாங்கல்ல, அப்ப எனக்கு சரியா வரல. நம்ம வயசாயிடுச்சு. ஓகே, பட் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? தாங்கவே முடியல. ரெண்டு பிரதர்ஸ்மே முடியல அப்படினா நீங்க எப்படி வைத்தியம் பாப்பீங்க? ஒரு 2 நாள் கொடு அப்படினு சொல்லிட்டு போயிட்டு வைத்தியம் பாக்குறது 2 நாள் கழிச்சு அதே பிராக்டீஸ் பண்ணா அதே மூவ்மெண்ட் பண்ணி காமிச்சேன். அந்த மாதிரி யூ டிட் இட் அப்படினு சொல்லி போறா. தேங்க்யூ சார். ஓகே, நிறைய பல்லெல்லாம் முடிஞ்சிருக்கீங்களா? அதனால எப்பவுமே அவங்க எல்லாரையும் சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. என்னுடைய வேலையா அதுக்காக படிச்சு அந்த அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்ல இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, thank you very much sir. Thank you ma'am. Thank you for joining. Please kindly be seated. So Haris sir and Jayam Ravi sir ரெண்டு பேரும் மேடையில இருக்காங்க. அழகான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. But one question to you sir. ராஜேஷ் sir கூட வந்து வர்க் பண்ற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு, பட் அது அமையல அப்படி ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. But how did this happen? Thank you so much. ராஜேஷ் சார் வந்து ராஜேஷ் சார் ஒரு 2-3 அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிருந்தது நான் தான் டைட்டில் கொடுத்தேன். பிரதர் டைட்டில் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்தா பெட்டரா இருக்கும் சார். எனக்கு ஃபுல்லா நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார். சொல்லல பரவாயில்ல சார். பிரதர் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேண்டாம் கேளுங்க சார், நான் தரேன். அண்ட் அத வர்க் பண்ணி வச்சு பார்த்தோம். படம் டைட்டில் ஃபேமிலி பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. பூங்காவனம் மாத்தி என்னென்ன வச்சு பார்த்தோம். இல்ல அவருடைய ஆக்சுவலா அவர் ஹீரோயிக் அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். காமெடி படம்ன்றது எடுக்கிற ஒரு டைரக்டர் அப்படினோ ஆக்சுவலா பாத்தீங்க அந்த என்னதான் அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எமோஷனல் டிராமா என்னதான் ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிதான் என்னதான் அது அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணி டைட்டில் வைக்கிறது. அதுல ஒரு பிரதர் சார் மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து ஈகோ ஒவ்வொருத்தரும் போயிட்டு தவிர சுந்தர் சார் அவருடைய ஒவ்வொரு பிரதர் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால இந்த டைட்டில் கரெக்டா முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரும் மாறவே மாட்டோம். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடனரியா பிரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன் அந்த அக்கா ஸ்டோரியோட அழகா இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல கேரக்டர் ஓரியன்ட் அது வந்து பல வருஷமா நம்ம பல வருமா அவங்கள அப்படிதான் 1% சூப்பர் சார். Thank you once again and over to Haris sir. புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அத வந்து பாடல்கள்ல கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டா கொடுத்துருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்றதுல நீங்க வந்து பேர் போடுறீங்க. How is it happening? நீங்க எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கறீங்க? அவங்கள அக்கா வாக்கிடுங்க நீ அப்படினு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரி தான் என்ன வந்து எங்கசுபுரம் படத்துல நதியாம மேடம் வந்து அம்மா வாக்கிட்டு போறாங்க எனக்கு சொன்னப்ப பயங்கரமா கத்துனாங்க என்ன. பட் அந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாடிட்டாங்க. ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி. அதோட நிறைய பேசுவோம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல. நிறைய நாலேஜ் எனக்கு கிடைச்சது. சிங்கப்பூர் வண்டர்ஃபுல் கம்பெனிஷிப். Thank you so much. ஓகே, சோ அக்கா பத்தி வந்து சார் பேசிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சோ நீங்க வந்து எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பா கூப்பிட போறது கிடையாது. பட் உங்களை வாய் நிறைய பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களுடைய சிஸ்டரை வந்து இப்ப கூப்பிட போறோம். உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ்ல வெல்கம் விஜயலட்சுமி மேம். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க. சோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழால we are so happy அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நாங்க கூட்டிட்டே வந்திருக்கோம். So here we have sister விஜயலட்சுமி மேம். எதிர்பார்த்தீங்களா சார்? ரியாக்ட் பண்றது இல்ல. ரோஜா அக்கா சாரி சார், ஏன்னா எங்கிட்ட விஜயலட்சுமி சொன்னாங்க, ரோஜா அக்கா வந்திருக்காங்க. So yes, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட அவங்க நினைக்கிறாங்க விஜயலட்சுமி பார்த்துட்டே இருந்தாங்க நினைக்கிறேன். How is this? அந்த 5 பேர்ல
தோத்து போன ஒரு பொண்ணு. இந்த குரல் ரொம்ப மழையா இருக்கு, சுத்தமா இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு. இந்த பொண்ணு வந்தாங்க, அவங்க அம்மாவோட. பார்த்தா ஷாக், உண்மையாகவே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. So இது வந்து நாங்க ஸ்பெஷலா அக்காக்காக ராஜேஷ் இந்த கியூரேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான gift. சார் நான் பாடுறேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் என்ன so beautiful. இது வரைக்கும் ஆக்சுவலி மேம் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. It's so lovely to see you here along with sir. இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுக்கிறீங்க எவ்வளவு நாள்? ஸோ இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, மறைச்சு வைக்கல, பாதுகாத்து வச்சிருந்தேன். 3வது புதிய சிங்கர் பால்டப்பா வந்து அவர் வந்து எனக்கு அவங்க மறுபடியும் அந்த பிரதர் வந்து நாங்க ராஜேஷ் வேற மாதிரி நினைக்கிறீங்க அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அம்மா காப்பி டம்ளர்ல பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பி முகம் அன்னியில தான் பார்த்துருக்கீங்க. அம்பியை பார்த்துருக்கீங்க. அவர் மதருக்கும் சன்னுக்கும் எப்பவுமே இருப்பாங்க. எனக்கு எப்பவுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கும். ஓகே சார் பேசுறது வர கேட்டிருக்கோம். பட் உங்களுக்கு கிட்ட கேக்குறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் அது இருக்கு Thank you for accepting and surprise on us, sir. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோட ஆடியோ லான்ச் நீங்க ஒரு கண்ணாடிலாம் ஃபுல் காமெடி பண்ணிருக்கோம். பட் இந்த படத்துல பயங்கர எமோஷன். எனக்கு என்னன்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியா வந்த படம் ஃபேமிலிக்குன்னா அது வில்லேஜ். அதுக்கப்புறம் பார்த்தா சிஸ்டருக்கு பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே ஒரு படம் 80% ஓடும். 100 ஒரு படம். இந்த படத்துல எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும். ஆடியன்ஸ் அவ்வளவுதான் பேசுற மாதிரி கொண்டு வரும்போது ஒரு ரொம்ப வீட்ல பயங்கரமா பேசுவாங்க. சார் நீங்க உசுபேக்கி அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்ட உடனே இந்த குரல் நல்லா இருக்கானே, நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இங்கே இருக்கும்போது சாங் முடிஞ்சோன்னு அடுத்த ஒரு பாட்டு வரும். அதுவே சஜஸ்ட் பண்ணிடுறோம். அதுதான் இந்த பையன் பால்டப்பா வந்துச்சு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு தம்பி கிடையாது. இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூடியூப் தான். ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொன்னா எனக்கு தெரியும். ஆஃப்ரோட் சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் என்கிட்ட அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலம் கூப்பிட்டாரு. ஓகே சார் பத்தி தெரியாது பாட்டு எழுதலாம் சார், நான் ஃபுல்லா டியூன் கம்போஸ் பண்ணேன். உடனே செல்போன் எடுத்து உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அவன் எங்க ஏதாவது விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. ராஜேஷ் அவர் அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் நினைச்சேன் சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு உள்ள இருக்கு. அந்த வார்த்தை கேட்கும் போது ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடைச்சிச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடையாது பாசமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். வாழ்த்துக்கள் சார். பெரிய சர்ப்ரைஸ். இவர் ஆடின டான்ஸ் இன்னொரு பாட்டு நீங்க ஆடணும். நீங்க அவ்வளவு அருமையா ஆடி இருக்காரு. எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. So I thank Parvati, Tamarai, wonderful contribution, and Rajesh, Sundar அவர்கள். நீங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் தகப்பன் for the film. And yes, Ravi, amazing. கண்டிப்பா இது பெரிய தீர்மானம். He's always special. Thank you மகாமஷி song பத்தியும் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தியும் சுவான்சுமா ஹாரிஸ் அவர்களோட வந்து பேசினாங்க. எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. But it was so nice to hear. So இந்த ஒரு தருணத்தை thank you very much. நீங்க ரெண்டு பேரும் மேடையில இருக்கீங்க. We'd like to welcome Mohan Raja sir also on the stage. To make it even more special, இந்த மேடையில மூணு பேரும் சேர்ந்து பார்க்கறதே அப்படியே கண் கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது. Wonderful to have you all. Thank you. Had fun dancing with you. Okay, அப்படியே ஒரு picture எடுத்துக்கலாமா? More than fun, working with you is amazing because Indian travel very you sound like for a எனக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சாங் என்னைக்குமே இருக்கும். நம்புறேன் நான். அண்ணா வந்து சொன்ன Okay, மாதிரி so lovely. Thank you very much ma'am and thank you very much sir. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க எங்களுக்கு உங்களுடைய தங்கை பத்தி அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய்
டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆர்ஜி டிஎஃப்டி ஃபிலிம்ல அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். அந்த அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் தி பெஸ்ட் சார், லைஃப் லைன். ஓகே, பட் நீங்க வந்து இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லி ரெண்டு பிரதர்ஸ்மே முடியல அப்படினா நீங்க எப்படி வைத்தியம் என்ன முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் போட்டது மின்னல படத்துல கிடையாது. அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல 1993 ஓகே, நிறைய பல்லெல்லாம் முடியிருப்பீங்களா உங்களுக்கு? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். ஆமா, பாத்து பல்லு உடைச்சிட்டாங்க. தெரியும். அதுக்காக படிச்சு ஹிட்லர் மெசேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஓட்ட வச்சிட்டாங்க. ஃபிக்ஸ் அப்போ நல்ல மனுஷன். ஒரு மகன் அதான். ஓகே, thank you very much sir, thank you ma'am, thank you for joining. Please kindly be seated. ஒரு அருமையான Haris sir and James Ravi sir ரெண்டு பேரும் மேடையில இருக்காங்க. அழகான நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியாச்சு. But one question to you sir, ராஜேஷ் sir கூட work பண்ற வாய்ப்பு முன்னாடி கிடைச்சது சமையல் அப்படி ஒரு இன்டர்வியூ வந்து. Thank you. But how did this happen? To thank everybody. ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அவரு. ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தாரு. தேங்க்ஸ் சார். நான் சொன்னேன் சார் பண்ணணும். எனக்கு வந்து பேக்கா மோகன் கொஞ்சம் எனக்கு ஒரு கியூட் எக்ஸ்பிரஷன் சொல்ல ப்ளூபர்ஸ் மட்டும் இல்ல. அது நம்ம யூடியூப்ல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது அதுக்கு வந்து ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும். நம்ம ரொம்ப அந்த மாதிரி இந்த படத்துல அதை வர்க் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு அப்புறம் ஒரு ஆளு பெரிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா அவரு ஒரு அவருடைய ஆக்சுவலா அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் காமெடி நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் an emotional drama. அப்போ அந்த ஈகோ கிளாஷ் between male and female வந்து பார்த்துட்டு இருந்தோம். அது அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ண ரெஸ்டாரண்ட்ல அதுல ஒரு பாட்டு சொல்லி மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு. தவிர சரண்யா மேம் அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு சின்ன ஷார்ட் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி ஷார்ட் அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு கான்சென்ட்ரேஷன்ல அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா பிரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன் மேம் உங்களுடைய ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு மேக்கப் ட்ரெயினா பண்ணாரு. கேரக்டர் அப்படியே வந்து ரெஸ்டாரன்ட்ல வந்து புஃபேல இதுல எடுத்துட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுறாங்க. Thank you once again and also Haris sir புதுசான சாங்ஸ் எடுத்து அத வந்து பாடல்கள்ல கொடுத்து எங்களுக்கு அந்த ட்ரீட் கொடுத்துட்டீங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்றதுல நீங்க வந்து பேர் போனவங்க. How is it happening? நீங்க எப்படி அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து எடுத்தீங்க? சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் இருக்கு. 3 வருஷம் மேல இருக்கு அவரோட பழக்கங்கள் பாடல் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. ஒரு சில படங்கள்ல லொகேஷன்ல ஷிப் எல்லாம் நாங்க பிடிச்சி ரிவர்ஸ்ல கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. சுந்தர் சார் அது மட்டும் தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் எப்பவுமே ஒரு பிரதரா நான் வந்து வேண்டிக்கிறேன் சார். எனக்கு அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பா பண்ணுவோம். என்னுடைய Thank you for being that brother. ரவி கௌர் அந்த பாடல் So ma'am, thank you for coming. Thank you so much. Sweet of you to come. நட்டி சார் அப்படின்னா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர் இந்த அமுதா பாடல்ல கார்த்திகோட பாடினவங்க. அவங்க நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரல் வந்து நான் என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. இந்த அவங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன் அதில் இந்த ஜெயிச்சவங்கலாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே. ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் அந்த 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. வெற்றி பெற்றவங்க மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு இந்த குரல் ரொம்ப மழலையாக இருக்கு, சின்ன பொண்ணுமா இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க. அவங்க அம்மாவோட பார்த்தா ஷாக். உண்மையாகவே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னன்னா சின்ன சங்கடம். ராஜேஷ் இந்த குழந்தைய வச்சுட்டு டூயட் சாங்க சார் நான் பாடுறேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் அந்த பாடல் எழுதிட்டாங்க. அவங்க தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனை ஐயோ என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரிய மனுஷிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு அப்படின்னு பிரமாதம் பாடிடுச்சு ஒரே நாளில். ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்டீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி ஆல் லைக் இட்.
தென் மூணாவது புதிய சிங்கர் பால்டப்பா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். இங்கே ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியனை தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்ததில்ல. அவர் பாஸ்ங்கிற பாஸ்கனில் அந்த 50 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பவுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி அட்டாக் பண்ணி நம்மளுக்கு அழுவ வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அது இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டிருக்காரு. ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்ட், ஆஹா இதுதான் இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம். ஒரு கண்ணாடியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணிருக்கோம். பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன். எனக்கு என்னென்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலிக்குலாம், அது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே ஒரு படம், 80%லே ஓடும், 100லாம் வந்து 75, 80 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்தில் எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம்னு போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு. நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டவுடனே இந்த குரல் நல்லா இருக்கானே, நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லையேன்னு போது உங்களுக்கு தெரியல, யூடியூப்பில் சாங் முடிஞ்சோன்னு அடுத்த ஒரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதில் தான் இந்த பையன் பால்டப்பா வந்துச்சு. அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனால் ஐன்னு அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்குது, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொன்னோன்னா எனக்கு எப்படி பிடிக்குதுன்னு தெரியாது. ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் தான். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்தார், ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார், நான் பொண்ணு டியூனே கம்போஸ் பண்ணேன். உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரேன்னு அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவரை உட்காந்து இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷின் ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உள்ள ஒரு ஃப்ளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும்போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும், அதான் நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயன் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமஷி சாங் பற்றியும் நிறைய விஷயங்கள், படத்தை பற்றியும் சுவாரஸ்யமா ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுறது நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளோ பேச மாட்டார்னு தெரியும், இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரியுது. சார் had fun dancing with you and it is more than fun working with you is amazing because எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போகிறதுக்குலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு. அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரதரில் வந்து மக்காமேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்ல. தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்தில் கிடையாது, அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிபமோன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல போடுவார். அப்போ ஒரு பழக்கத்தில் அவர் மகன் இப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இவரும் பாஸ்கர் வந்தீங்க.
ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டைரக்டர். நானும் வந்தேன் சார், அப்போ இப்படி இருந்தேன். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புதுசான கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. Thank you. Yes. I would like to thank everybody please, for the opportunity they gave me. Okay. Starting from ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன் அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்பில் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷனில் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில். ஸோ அப்போ வந்துட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப சிரிச்சு ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில். லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டிப்பேன் சார். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம், நம்மளுடைய 3rd ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுமா மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார் எப்படின்னா என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, வில்லனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரியல, நீங்கள் கேமரா பின்னாலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அது சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர். அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால அவர்கிட்ட பேசணும். சார் உங்கள் ஃபேன் சார், நல்லா பண்ணுறீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்றதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அப்பா அங்கே எங்கேருந்து வரேன், அப்பா நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்னு. யாரு சார், எப்படி சார், நான் இங்கே வந்த பையன்தான்ப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதுதான் இந்த உச்சரிப்பு, அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். விடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு, சொன்னால் திட்டுவார் அவர். வின்னும் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேச தேவையில்லை, நமக்கு எதுக்காது. வின்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியாக ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போகலாம். அண்ட் என்னுடைய பிரதர் இன்லா சசி சார், அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். பிரதர் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் இன்னும் வரக்கூடிய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம பேச போகிறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. பட் நம்மளோட ஆடியோ லான்ச்சில் வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம வந்து ஆடியோ லான்ச் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் த டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ப்ரொடியூசர் திரு சுந்தர் அவர்கள், டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வரவும்.